வணக்கம் வணக்கம் வணக்கம். ரேடியோ விருத்தாஸின் அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள். ரேடியோ விருத்தாஸ்ல இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே திருவருகை காலத்துல இருக்கோம். திருவருகை காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். எஸ், இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஈவினிங் ஆச்சுனாலே பயங்கரமா குளிர் எடுக்குதுங்க, கிறிஸ்மஸ் ஃபீல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கேரல் சாங் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாசம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில அவங்க நம்பிக்கையின் திரி அப்படின்னு ஏத்துறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு விளக்கு திரி அவங்க ஏத்துறாங்க. இதோட பின்னணி என்ன, இந்த நம்பிக்கையின் திரி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். திருவருகை காலத்திற்குள் காலடி வைக்கிறோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியிலிருந்தும் அடிமையின் பிடியிலிருந்தும் அழிவிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கின்ற அன்பின் காலமாக இக்காலம் விளங்குகிறது. இதில் முதல் வாரத்தில் ஏற்றப்படுகின்ற மெழுகுவர்த்தி நம்பிக்கையின் ஒளியாக ஏற்றப்படுகிறது. நம்பிக்கை இதுதான். இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார். ஆனால் நாமோ உலக கவலைகளிலும் உலக கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்தி இயேசு நம் உள்ளங்களில் பிறக்கின்ற ஒரு காலமாக இந்த திருவருகை காலத்தை அமைத்து கத்தோலிக்க ஆலயங்களில் முதல் வாரத்தில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றுகின்ற வழிமுறை பின்பற்றப்படுகிறது. இன்னைக்கு ரேடியோ வெரிதாஸ்ல இந்த நம்பிக்கையின் ஒளி அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் பல தகவல்களோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் ஒளிப்பதிவாளர் பலனுடன் எட்வர்ட்.